எல்லாரும் வந்து கூகுள் மீட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்கள உள்ளே என்ட்ரு பண்ணும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக அட்மிட் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ இருக்குது. 1. 2வது வந்தவங்கள அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் வெப் ஸ்டோர் எடுத்துக்கிறோம். கூகுள் வெப் ஸ்டோர் டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உள்ள லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு மீட் அட்டெண்டன்ஸ்னு டைப் பண்ணுறோம். என்ன டைப் பண்ணுறோம்? சர்ச்சில் மீட் அட்டெண்டன்ஸ். அதில் செகண்டாக ஒன்று வருது பாருங்கள், கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ். அதை நம்ம ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகே, அதேமாதிரி திருப்பியும் கூகுள் ஹோம் போகிறோம். அதில் மீட் ஆட்டோ அட்மிட்னு டைப் பண்ணுறோம். மீட் ஆட்டோ அட்மிட்னு டைப் பண்ணுறோம். அப்போ அதில் நமக்கு மீட் ஆட்டோ அட்மிட்னு சொல்லிட்டு ஒரு ரைட் ஹேண்ட் சைட் க்ரீன் ஏரோ ஒன்று வருது. அதையும் ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கிறோம். ஆட் எக்ஸ்டென்ஷன். இது ரெண்டையும் கொடுத்துட்டோன்னா நமக்கு நம்மளோட க்ரோமில் வந்து 2 எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடும். உங்களுக்கு பார்க்க முடியுது பார்த்தீங்களா? இது ஒன்று, ஏற்கனவே ஒன்று கொடுத்தது வந்து ஆட் ஆகிடும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கூகுள் மீட்டுக்கு போகிறோம். போயிட்டு ஒரு நியூ மீட்டிங் பிகின் பண்ணுறோம். ஸ்டார்ட் அன் இன்ஸ்டன்ட் மீட்டிங். இந்த லெஃப்ட் சைடில் வருது பாருங்கள் ஒரு விண்டோ. இதுதான் அந்த அட்டெண்டன்ஸுக்குள்ள விண்டோ. ஓகே, அந்த அட்டெண்டன்ஸோட விண்டோ. இங்கே நான் வந்து ஒரு ஜாயின் நோ கொடுத்துக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஜாயின் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த இன்ஃபோவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மைக்க வேணா இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அது எக்கோ அடிக்காமல் இருக்கும். இப்போது ஒரு மீட்டிங் தொடங்கிட்டேன் கூகுள் மீட்டில். என்னோடய வேலை இப்போ என்னவாக இருக்கணும்? இனி ஜாயின் பண்ண வைக்கணும். அப்போது இன்னும் 2 லாகின்ல போய் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிங்களேன். புது லாகின்லேருந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆஸ்க் டு ஜாயின் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், நான் கொடுக்கவே இல்லை. 2 மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட இதில் இருந்தும் ஒரு ஜாயின் கொடுத்து போகிறேன். ஜாயின். நெட் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்க் டு ஜாயின் கொடுக்குறேன். இங்கே பார்த்துங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜாயின் ஆகிடுச்சு. இது நான் எந்த ஜாயினிங் ப்ராசஸ்மே நான் எதுவுமே பண்ணலை. நீங்களே என்ன பார்த்தீங்க. இப்போது நான் மீட்டிங் தொடங்கியாச்சு. மீட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வேணும். என்னோட அட்டெண்டன்ஸ் எடுக்க வேணும். ஓகே, சாரி. ஓகே, இதுதான் என்னோட மாஸ்டர். நான் தான் பாடம் எடுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ இருக்குது. இதில் பபின் டிவைஸ் என்னோட இன்னொரு லாகின்லேருந்து பண்ண பபின் டிவைஸ். இதில் போயிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சிஎஸ்பி ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு அரைவல் டைம், நேமு, எந்த டைமுக்கு அரைவல் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அரைவல் டைம். தேங்க்யூ.